Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மென்ட் சொல்ல போறேன். அந்த அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து ரெசிபி பாப்போம். அதுக்கு அப்புறம் என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ வந்து அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்ல நொறுக்குன்னு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுனா இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். நல்லா வேக வச்சிட்டேன். ஒரு 3 விசில் வேக வச்சு மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நான் வந்து விஸ்க வச்சு மசிச்சு எங்க மாமியார்ட்ட திட்டு வாங்குனேன். சோ நீங்களும் அந்த மாதிரி யாரும் திட்டு வாங்காதீங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபோர்க் அதாவது மாதிரி ஏதாவது வச்சு மசிச்சுக்கோங்க. நல்லா இது மசிச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் மசிச்சதெல்லாம் அதுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஒரு ஃபோர்க்கை வச்சு பொறுமையா எடுத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்குன்னா கையாலே மசிச்சுக்கலாம். ஸோ அதுதான் பெஸ்ட்டு நமக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் மசிச்சுட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு கூட ஒரு 4 இல்லைன்னா 5 பிரெட் அதோட பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஓரத்தெல்லாம் நறுக்கலை. அப்படியே ஒரு 5 பிரெட்டை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் மட்டும், அதாவது கொஞ்சம்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரம் மசாலா நிறைய சில மசாலா வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் பேக்கெட்டோடய வச்சிங்கன்னா தான் எக்ஸ்பிரி டேட் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா போட்டுக்கோங்க. கறி மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறாருனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஒரிகனோ போட்டுக்கிறேன். இது இருந்தால் போடுங்க, இல்லைனா வந்து நம்மக்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோம்பு தூள் இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க. ஏதாவது ஒருத்துக்கு வாசனையாக இருக்கிறதுக்கு தான் அது. நம்ம சில இன்க்ரீடியண்ட்டுக்கெலாம் சப்ஸ்டியூட் இருக்குது, அதே தான் போடணும்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் இது எனக்கு ரெஃபர் பண்ணிங்க. ஸோ ரெஃபர் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இப்போ இந்த சாப்பரோட டீட்டெயில் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க கட்டாயம் வாங்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கலந்து விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி விஷயம் சொல்லிடுறேன். நல்லா பெரிய பாத்திரம் எடுத்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பாத்திரம் வைக்காதீங்க. அதை கலந்து தனியாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் மைதா மாவு, அதுக்கப்புறம் கார்ன் மாவு ரெண்டுமே வந்து 2 ஸ்பூன். இந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் வந்து போடுறப்ப வந்து ரொம்ப நிறைய போட வேணாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி தனியாக வச்சுக்கிறேன். இந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் முட்டை கூட போட்டுக்கலாம். 2 முட்டை இல்லைனா ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போது இந்த மெத்தட் பண்ணிடலாம். இதை நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கையில் ஒட்டுச்சுன்னா எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் அந்த மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து இப்போது எடுத்துக்கலாம், கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக போட்டு கோட் பண்ணிடுங்க. இந்த கோட் பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரியாமல் இருக்கணும்னா இதை வந்து நீங்கள் கோட் பண்ணி இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. இப்போது இதில் எவ்வளோ வருதோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாததை அதாவது கொஞ்சம் மட்டும் பொரிச்சுட்டு மிச்சத்தை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் எடுத்து செஞ்சுக்கலாம். இதே மெத்தடை நீங்கள் சிக்கனுக்கு யூஸ் பண்ணலாம், மட்டன் கட்லெட் எது வேணால் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது மக்களே, ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு எனக்கு தேவையானதை மட்டும் பொரிச்சிட்டு மீதி உள்ளதை வந்து நான் ஏர்டைட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் பொரிக்கிற டைமில். ஸோ இப்போ ரெடியாக இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறத விட இது வந்து ஒரு சின்ன அன்பு பரிசுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட சேனலில் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிவ்அவே இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட் அண்ட் பெஸ்ட்டு கமெண்ட் இவங்க 2 பேர்த்துக்குமே 500 ஒர்த் உள்ள ஒரு அமேசான் கிஃப்ட் வவுச்சர் தரலான்னு இருக்கேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க யாருக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் வேணுமோ. ஸோ சூப்பராக வந்து கமெண்ட் போடுங்க, கிஃப்ட் வவுச்சரை அள்ளிட்டு போங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை செலக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு மாதம் இருக்குன்னா அதுக்கு வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம மாற்றுறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எனக்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் ஆசை. அதனால் வந்து பெஸ்ட்டு கமெண்ட் போடுங்க, நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் நம்மளோட ரெசிபி செஞ்சுட்டு நீங்கள் எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். எந்த ஃபோட்டோவுக்கும் நிறைய லைக் வருதோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ். மறக்காமல் நம்ம ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்குன்னு நிறைய ரெசிபீஸ்லாம் போட மாட்டேன். ஒரு வாரத்துக்கே ஒரு 3 ரெசிபி அந்த மாதிரி தான் வருவேன். சட்னி ஈவன் என்ன வேணால் செய்யலாம். பழைய ரெசிபி கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.